ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா ஒரு கார்பஸ் அமௌண்ட் பேங்க்ல வச்சுட்டு அந்த கார்பஸ் அமௌண்ட் மூலியமா வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எடுத்து மந்த் ஆன் மந்த் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு இருக்கவங்க தான் சீனியர் சிட்டிசன்ஸ். ஒரு சிலர் பேங்க்லயே அவங்களோட எஃப்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் ஃபண்ட்ஸ்லயோ இல்லாட்டி SWP அப்படின்ற ஸ்கீம்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹையர் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஃபண்ட்ஸ்ல பண்ணிட்டு இருப்பாங்க. மார்க்கெட் ரிலேட்டட் இல்லாம பேங்க் FDs அந்த மாதிரி ஹையர் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட சஜஷன்ஸ் ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். ஒரு கார்பஸ் இருக்கு, நான் ஒரு 25 lakhs to 50 lakhs வச்சிருக்கேன், ஆர்எல்ஸ் 50 lakhs to 1 crore வச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியா வருஷத்துக்கு 10 to 15% ஈல்டு தரக்கூடிய பாண்ட்ஸ் செக்யூர்ட் 90% ஆஃப் செக்யூரிட்டியோட பாண்ட்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஃபண்ட்ஸை இவரால் ப்ரிஃபர் பண்ண முடியும். பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர்எல்ஸ் பிரைவேட் கம்பெனிஸோட நிறைய டெவலப்பர்ஸ். இதுல எந்த பாண்ட்ஸ்ல என்ன ஈல்டு கிடைக்கும், என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அது ரொம்ப கம்மியா நான் சொல்றது 10 to 15% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எப்படி பண்ண முடியும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பிளான் பண்றதுக்கான ஐடியாஸ் வேணும்னா 100% எங்களால தர முடியும். ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அஸ் எனி டைம். மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.